வணக்கம் மக்களே. கோட் அந்த படத்தை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஆப்வியஸாக தளபதி விஜய் நடிச்சிருக்காரு, அப்புறம் பிரசாந்த் நடிச்சிருக்காரு, பிரபுதேவா, ஜெயராம், யோகி பாபு, பிரேம்ஜி, இந்த ஸ்னேகா, லைலா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண யாருன்னா வெங்கட் பிரபு அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ஆப்வியஸாக யுவன் அவர்கள் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சீக்ரெட் ஏஜென்ட்ஸாக இருக்க ஒரு கேங் வந்து எப்பயோ ஒரு டைமில் ஒரு ஆளை வந்து பிளாஸ்ட் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் முடிச்சிருக்காங்க. அந்த ஆள் இன்கம்ப்ளீட்டாக அதான் செத்து போட்டாங்கன்னு ரெக்கார்ட் இருக்குது. ஆனால் அந்த சாகாமல் வந்து ஹீரோக்கு என்ன மாதிரியான கொடைச்சல் கொடுக்குறாரு, அது எந்த மாதிரி வகையில் கொடுக்குறாரு, கிளைமேக்ஸில் என்ன நடக்குது அப்படின்றது தான் படம். ஸோ படத்தில் மெயினாக நம்ம ப்ளஸ்ஸாக பேச வேண்டியது என்னென்னா, தளபதி விஜய் அவர்கள் தான். டான்ஸ் ஆகட்டுமா செமையாக பண்ணிடுறாரு, ஃபைட் ஆகட்டுமா எக்ஸ்ட்ராடரியாக பண்ணிடுறாரு. அதையும் தாண்டி அவரோட ஹியூமர் சென்ஸ் வந்து இந்த டைட்டில் கூட அந்த பீக் ஆஃப் த லெவலில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அது நமக்கு ஒரு காமெடின்னு எந்த அளவுக்கு பண்ணால் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல், ஆக்ஷன் ஹீரோ மெட்டீரியலாக இருக்க விஜய் அவர்கள் வந்து பண்ணும்போது அதை வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்னேகா, லைலா இவங்கெல்லாம் வந்து அவங்க கொடுத்த ரோலுக்கு க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. 90s இருந்த ஹீரோயின்ஸ்லாம் வந்து இப்பயுமே நம்ம ப்ரெசென்ட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது அந்த படத்தில் ப்ளஸ் மேஜர் பார்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பார்க்க ஸ்வீட்டாக க்யூட்டாகவே இருக்குது அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே. மெயினாக பிரசாந்த், பிரபுதேவா, விஜய் இவங்க 3 பேரோட காம்போ வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இவங்க 3 பேர் பார்க்கும்போது உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஏஜ் ஃபேக்டர் கூட 3 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்து தி படிஸாக இருக்காங்க படம் ஃபுல்லாக வந்து. மெயினாக இதில் இன்னொரு மேஜர் ப்ளஸ் வந்து ஃபைட் சீன்ஸ் தான். அதோட பிளேஸ்மெண்ட்ஸும் சரி, அவங்க 3 பேர் ஹேண்டில் பண்ண விதமும் சரி, யார் யாரெல்லாம் ஃபைட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ரொம்பவே நீட்டாக அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பிரசாந்த் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் பண்ணுறாரு, அது வந்து அடிபொலியாக இருக்கும். ஏன்னா வந்து பிரசாந்த் வந்து ரொம்ப நாளாகவே வந்து சினிமாக்குள்ளே காணாமல் போயிருந்தார். இப்போது வந்து ரெண்டு படம் அந்த கணம் வந்தது, இப்போது வந்து கோட்டில் வந்திருக்காரு. ஆனால் அது வந்து ரொம்ப இந்த மனுஷன் ஏன் நடிக்காமல் போயிட்டாரு அப்படின்ற ஃபீலிங் நிறைய இடத்துல வந்தது. ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தார். பிரபுதேவா கூட வந்து அவர் ரோல் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ரோல், அவர் ரொம்பவே நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி விஜய் மட்டும்தான் படம் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுறாரு. எப்பயும் போல தான் அது எந்த அளவுக்கு மைனஸாக இருந்தாலுமே அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா அவர் டபுள் ஷேடாக நடிக்கணும், டபுள் ரோல் பண்ணணும். ஸோ அது படம் ஃபுல்லாக வந்து அவர் கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு அவருக்கு கொடுத்த எல்லா லவ் சீன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து தோணிகிட்டே இருக்குது, ஏன் ஒன்றும் ஒரு படம் தான் நடிக்கிறாரு, ஏன் விட்டு போகிறாரு அப்படின்றது வந்து தோணிக்கிட்டே இருக்குது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, பாட்டுலாம் நல்லா இருந்தது. பட் ஆனால் 2 பாட்டு வந்து தேவையில்லாத இடத்துல செகண்ட் ஆஃப் பிளேஸ் ஆகிருந்தது. ஒன்று வந்து ஸ்பார்க்கு பாட்டு, இன்னொன்று வந்து மட்டை பாட்டு. ரெண்டுமே வந்து இந்த இடத்துல தேவையில்லையா, டுவர்ஸ் கிளைமேக்ஸ் வந்தாச்சு, ரொம்ப ஒரு மாதிரி டைட் ஸ்க்ரீனாக இருக்கும். அந்த இடத்துல அந்த 2 பாட்டு வந்தது வந்து ஒரு மாதிரி அப்படி இருந்தது. மற்றபடி வந்து பாட்டு எல்லாமே டீசெண்டாக தான் இருந்தது. யுவனோட பேக்ரவுண்ட் வந்து பின்னி பெடல் எடுத்துறாப்புல, எந்தெந்த இடத்துல என்னென்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதெல்லாம் பக்காவாக அட் த கோர் அப்படி கொடுத்துருக்காரு. மெயினாக ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ரொம்பவே 3 ஹவர்ஸ் பேக்கேஜ்டு மூவி. 3 ஹவர்ஸுன்றது வந்து அங்கங்கே தட்டுப்பட்டாலுமே உங்களுக்கு ஓவரால் பார்க்கும்போதே படம் நல்லா இருக்குது அப்படின்ற ஃபீல் தருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே கிரிப்பிங்காக வேகமாகவே போச்சு என்னை பொறுத்த வரைக்குமே. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் சூப்பராக இருந்தது. லாஸ்ட் அந்த இன்ட்ரோல் பிளாக் கிட்ட நமக்கு அதுதான் தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ் ட்ரை பண்ணாங்க, அது நல்லா இருந்தது. இன்ட்ரோல் பிளாக் இருக்கும். செகண்ட் ஆஃப் தான் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த ஸ்டோரியே அடங்கி இருந்தது. இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே செகண்ட் ஆஃபில் ஹோல்ட் பண்ணதுனால கொஞ்சம் அங்கே வந்து லைட்டாக தட்டுப்பட்டது. பட் ஆனால் இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் அந்த கிளைமேக்ஸ். லாஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், பின்னி பல்ல எடுத்துட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ் மட்டும் அவ்வளோ கிரிப்பிங்காக, அவ்வளோ அப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ற ஃபீல் வந்து கிளைமேக்ஸில் மட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து இந்த சோர்வெல்லாம் வந்து தூக்கி பிடிக்கிறது கிளைமேக்ஸ் தான். அது கிளைமேக்ஸ் மட்டும் இப்படி நல்லா இல்லைன்னா வந்து படம் உண்மையிலேயே செம்ம போராக இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் செம்ம கிரிப்பிங்காக செம்ம இதாக சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் போஸ்ட் கிரெடிட் சீன் வேறு இருந்தது, அது போய் பாருங்கள், அது பயங்கரமாக இருக்கும். ஒரு லீடு மாதிரி வச்சுருக்காரு, அதுவும் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரே விஷயந்தான், ஒரு படம் தான், அது மட்டும்தான் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. பட் ஆனால் முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு படம் பாருங்கள். ஏதாவது இது இப்படி இருக்குமோ, இது அப்படி இருக்குமோ, அவங்க வருவாங்களோ, இவங்க வருவாங்களோ, இப்படிலாம் நடக்குமோ அப்படின்னு போனீங்கன்னா படம் உங்களுக்கு வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் ஒரு படம் பார்க்க போகிறோம், ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ்டு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு போனீங்கன்னா
நீங்கள் பிளாஸ்ட் ஆகி வெளில வருவீங்க. அது மட்டும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இதோட மெயினாக இது எடுக்கப்பட்ட விதம் வந்து டிஏஜிங் அண்டு சிஜி ஒர்க்ஸ் தான் சொல்லி எடுத்துருக்காங்க. மேபி இவங்க இன்னும் அந்த டைம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால ஃபுல்ஃபில்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் அவங்க ரொம்ப சீக்கிரமாக அதெல்லாம் பிடிச்சி ரிலீஸ் பண்ணதுனால சில இடத்துல டிஏஜிங்கும் கொஞ்சம் விஜயோட போர்ஷன்ஸ் மட்டும் நல்லா இருந்தது. சில இடத்துல சில பேர் பண்ணும் போதே அது கொஞ்சம் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. இன்னொன்று வந்து சிஜிஸ்லாம் நிறைய இடத்துல வந்து பச்சையாக அப்படியே க்ரீன் ஸ்க்ரீன் வந்து பச்சையாக தெரிஞ்சது. ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஃபுல் பேக்டு மசாலா படமாக இருக்கும். மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். ஃபைனல் கட்டில் இட்ஸ் அபோவ் ஆவரேஜ் மூவி. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் இந்த வீக்கெண்டை ஃபேமிலியோட படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.